मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा अल्लाहुम्मा इन्ना नस्अलुका इल्मन नाफ़िआ अल्लाहुम्मा इन्ना नऊज़ु बिका मिन इल्मिन ला यन्फ़अ। கிதாபு சலாத்தில் மஸ்ஜிதை பற்றி பார்த்துட்டு வர்றோம். அல் ஃபஸ்லு சானி, ரெண்டாவது ஃபஸ்ல் எங்கே இருக்குன்னு இவருக்கு சொல்லுங்கள். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி கிப்லத்துன், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே கிப்லா, தொழுகக்கூடிய அந்த கிப்லாவுடைய திசை இருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் அப்படின்னா எதை குறிக்குது? இது மதீனா நகரத்துடைய கிப்லாவை குறிக்குது. ஏன் அப்படின்னா மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு காபா எந்த திசையில் இருக்குது? ஏற்கனவே சொன்னோமே, தெற்கு திசையில் இருக்குது. மதீனாவுக்கு தெற்கே தான் என்ன செய்யுது? காபத்துல்லா இருக்குது. அதனால் மதீனாவில் தொழுகிறவங்க எதை நோக்கி தொழுகுவாங்க? தெற்கு நோக்கி அவங்க தொழுகுவாங்க. அப்போ மதீனாவில் கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது? கிப்லா அவங்களுக்கு இருக்குது. அந்த ரெண்டுக்கும் நடுவில் அவங்க எங்கே வேணாலும் எதை பார்த்து வேணாலும் என்ன செய்யலாம்? தொழுகலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் மதீனாவாசிகளுடைய கிப்லாவை சொல்கிறதுக்கு தான் மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே கிப்லா இருக்கிறதுன்னு இது மதீனாவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ். ரவாஹு திர்மிதி. அன் தல்க் இப்னு அலியின் ரலியல்லாஹு அன்ஹு தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், ஹரஜ்னா வஃப்தன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் பக்கம் ஒரு குழுவாக நாங்கள் சென்றோம். வஃப்த் என்றால் குழு. ஃபபாயனாஹு, அவர்களிடத்தில் பையத் செய்தோம், உடன்படிக்கை செய்தோம். அதாவது நாங்கள் ஏகத்துவத்தில் தௌஹீதில் இருப்போம், இஸ்லாத்தின் மீது நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், இப்படிலாம் என்ன செஞ்சோம்? பையத் செய்தோம். வ சல்லைனா மாஹு, மேலும் ரசூலுல்லாவுடன் நாங்கள் தொழுதோம். வ அக்பர்னாஹு, மேலும் ரசூலுல்லாவிடத்தில் நாங்கள் அறிவித்தோம். அன்ன பி அரலினா பி அத்தன் லனா, எங்களுடைய ஊரில் எங்களுக்கு சொந்தமான ஒரு தேவாலயம் இருக்குது. பி அத்தன்னா என்னது? கிறிஸ்துவர்கள் வணங்கக்கூடிய அந்த தேவாலயத்துக்கு என்ன சொல்கிறாங்க? பி அத்தன். எங்கள் ஊரில் எங்களுக்கு சொந்தமான ஒரு தேவாலயம் என்ன செய்யுது? இருக்குது அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாட்ட சொன்னோம். அப்போ அநேகமாக இவங்க எல்லாரும் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? இந்த வஃப்து கிறிஸ்துவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாட்ட பையத் செஞ்சாங்கன்னா கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறன்னு உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாவோட தொழுதுட்டு இப்படி சொல்கிறாங்க. பிறகு பிறகு ரசூலுல்லாவிடத்தில் அன்பளிப்பாக கேட்டோம். வஹப் இஸ்தஃபால வசன், ரசூலுல்லாவிடத்தில் அன்பளிப்பாக கேட்டோம். என்ன அன்பளிப்பாக கேட்டோம்? அவர்கள் ஒது செய்த தண்ணியினுடைய மீத தண்ணியை அன்பளிப்பாக கேட்டோம். ஃபலுல் என்றால் மீதம். தஹூரிஹினா, ரசூலுல்லா ஒழு செய்த அந்த தண்ணியினுடைய மீத தண்ணியை நாங்கள் அன்பளிப்பாக கேட்டோம். அப்போ உடனே ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க? ஃபதஆ பிமாயின், ஒரு தண்ணியை கொண்டு வர சொல்கிறாங்க. ஃபத்தவல்ல, என்ன செய்கிறாங்க? ஒழு செய்கிறாங்க. ஒத்தமல் மல, வாய் கொப்பளிக்கிறார்கள். சும்ம, பிறகு சப்பஹு, அந்த தண்ணி மீத தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றுகிறார்கள். லனா, எங்களுக்காக. ஃபி இதாவத்தின், ஒரு தோல் பையிலே.
நாங்கள் தண்ணி கேட்டதுனால ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சுட்டு மீது இருக்கிற தண்ணியை ஒரு தோல் பையில் என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க. வா அமரனா, மேலும் எங்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். ஃபகால சொல்கிறாங்க, உஹுருஜு, நீங்கள் என்ன செய்யுங்க, வெளியேறுங்கள், உங்கள் ஊருக்கு போங்க. ஃபைதா அத்தைத்தும் அரலக்கும், உங்கள் பூமிக்கு நீங்கள் சென்றால் ஃபக்சிரு பி பி அத்தக்கும், உங்களுடைய அந்த தேவாலயத்தை உடைத்து விடுங்கள். உங்களுக்கு சொந்தமான அந்த தேவாலயத்தை உடைச்சிருங்க. வன்லஹு மக்கானஹா பிஹாதல் மாய், அந்த இடத்திலே இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் ஒழு செய்த அந்த சுத்தமான மீத தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தேவாலயம் இருந்த உடைக்கப்பட்டு அந்த இடத்த தெளித்து விட்டுட்டு வத்தஹிதுஹா மஸ்ஜிதன், அந்த இடத்த என்ன தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், மஸ்ஜிதாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அப்போ குல்னா, நாங்கள் சொன்னோம், அந்த கூட்டத்தார்கள் சொன்னாங்க, இன்னல் பலத பைதுன், நிச்சயமாக எங்கள் ஊர் ரொம்ப தூரம், வல் ஹர்ர ஷதீதுன், வெக்கையோ ரொம்ப கடுமையாக இருக்குது. ஊர் தூரம், நாங்கள் நடந்து போனோன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, வெயில் அந்த வெப்பமும் கடுமையாக இருக்குது. வல் மா யுன்ஷஃபு, தண்ணியோ என்ன செய்யப்படும், ஆவியாக்கப்படும். நாங்கள் போய் எங்கள் ஊரில் சேர்றதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற அந்த தோலில் இருக்கிற தண்ணி ஆவியாக காணா போயிடும். அப்போ ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தூஹு மினல் மாயி, அந்த தண்ணீருடன் இன்னொரு சில தண்ணியை என்ன செஞ்சுக்கோங்க, கலந்து கொள்ளுங்கள். கூடுதலாக என்ன செய்யுங்கள், அந்த தண்ணியோட கொஞ்சம் தண்ணி இருந்தால் தானே என்ன செய்யும், ஆவியாக போயிடும்னு சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணியை என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ஒது செய்த மீத தண்ணியோடு கலந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு, நிச்சயமாக அது, லா யஸீதுஹு இல்லா தொய்யிபன், இந்த கூடுதலாக கலந்த தண்ணீருடைய தூய்மையை அதிகரிக்க செய்யுமே தவிர அசுத்தப்படுத்தாது. எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றினாலும் ஏற்கனவே இருக்கிற அந்த சுத்தமான தண்ணி இந்த தண்ணியுடைய சுத்தத்தை என்ன செய்யும், அதிகரிக்க செய்யும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது ஆவி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு அப்போ ஒரு தேவாலயம் இருந்த இடத்துல அதை சுத்தப்படுத்தி விட்டு நமக்கு சொந்தமானதாக இருந்தால் அதை பள்ளிவாசலாக என்ன செய்யலாம், ஆக்குவதற்கு அனுமதி இருக்கின்றது இந்த ஹதீஸில் தெரியுது. ரவாஹு நஸா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பினாஇல் மஸ்ஜிதி ஃபித் தூர். தூர் என்றால் குடியிருப்பு பகுதின்னு அர்த்தம். குடியிருப்பு பகுதிகளிலே பள்ளிவாசலை கட்டச் சொல்லி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ குடியிருப்பு பகுதி இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே பள்ளிவாசலை கட்டணும். மேலும் அந்த பள்ளிவாசலை எப்படி வைக்கணும், தூய்மைப்படுத்தப்பட்டதாக வைக்கணும், சுத்தமாக இருக்கணும். வயு தையப, நறுமணம் மிக்கதாக வைத்து கொள்ளும்படி கட்டளையிட்டார்கள். சுத்தமாக வைக்கிறதுக்கு கட்டளையிட்டாங்க, நறுமணம் வீசப்பட்டதாக வைக்கப்படுவதை என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டாங்க. வாடை அடிச்சுக்கிட்டு ஒழுங்காக சுத்தம் இல்லாமல் குடியிருப்பு, இந்த சில குடியிருப்பு பகுதிகளெலாம் பள்ளிவாசல் இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும், ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல், அப்படி இருக்கக்கூடாது. நலீஃபாவும் இருக்கணும், தையிபாவும் சுத்தமாக, அதாவது நறுமணம் பூசப்பட்டதாக இருக்க சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. ரவாஹு அபூ தாவூத் திர்மிதி. வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி மா அமர்து, நான் கட்டளையிடவில்லை, பி தஷீதில் மசாஜித், பள்ளிவாசலை உயரமாக கட்டும்படி நான் கட்டளையிடவில்லை. பள்ளிவாசலை உயரமாக கட்டும்படி நான் கட்டளையிடப்படவில்லை. மா அமர்த்துருக்கா மா உமிர்த்துருக்கா, மா உமிர்த்து, நான் கட்டளையிடப்படவில்லை. கால இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லதுஸஹ் ரிஃபுன்னஹா, நீங்கள் பள்ளிவாசலை அலங்கரிக்கிறீர்கள். எப்படி அலங்கரிக்கிறீர்கள், கமா ஸஹ்ரஃபத்தில் யஹூது வன் நஸாரா,
யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை அலங்கரிப்பதை போன்று நீங்கள் என்ன செய்கிறீங்க, அலங்கரிக்கிறீங்க. இன்றைக்கி அதை என்ன செய்யுது நம்ம பார்க்குறோம். நல்லா வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, எங்கள் ஊரில் ஒரு பள்ளியாசை கட்டு, நான் எங்கள் ஊரில் கோடிக்கணக்கில் என்ன செய்கிறாங்க, லைட்டு கிட்டலாம் போட்டு பயங்கர பிரம்மாண்டமாக என்ன செய்கிறாங்க, கட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது விருப்பத்திற்குரிய விஷயம் அல்ல. பள்ளிவாசலுடைய நோக்கம் நிறைவேறணும். அப்படி பள்ளிவாசல் இருந்தால் போதுமானதுன்றதான் இங்கே சொல்ல வர்றது. அங்கே இபாதத்து நடக்கணும், திலாவத்து நடக்கணும், நல்ல அமல்கள் நடக்கணும், மக்கள் தொழுகைக்கு வரணும். இதுதான் நோக்கமே ஒழிய இந்த மாதிரி அலங்கரிப்பது என்பது நோக்கம் கிடையாது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறாங்க, மின் அஷராத்தி சாத்தி யதபாஹா அன்னாசு ஃபில் மசாஜித். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், மக்கள் பள்ளிவாசலுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்வது. பள்ளிவாசலை கட்டுகின்ற விஷயத்தில் என்ன செய்கிறது, ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்வது என்பது மறுமை நாடுடைய அடையாளங்களில் ஒன்று. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரே ஊரில் 2 பள்ளிவாசல் போட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஜமாத்து அந்த ஜமாத்து, அல்லது ஒரு ஊர் பக்கத்து கிராமமாக இருக்கும், தடுக்கி விழுந்தால் அந்த கிராமம் வந்துடும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, உங்கள் ஊரில் கட்டுறீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி கட்டுறோம் பாருங்கள், எத்தனை லட்சத்தை திரட்டி கோடி கணக்கில் திரட்டி என்ன செய்கிறாங்க, அட்டி பிரம்மாண்டமாக கட்டுறாங்க, வாயை புழக்கிற மாதிரி. ஆனால் தொழுகிறதுக்கு பார்த்தா ஒரு சஃபு கூட தேராது. அப்போ இதுவே கியாமத்துடைய அடையாளம். பள்ளிவாசலுடைய கட்டுமான விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறது, பெருமை அடித்துக் கொள்வது. ரவாஹு அபூ தாவூத் வ நசாயி வ தாரிமி வ இப்னு மாஜா. ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10:30க்கு மேலே அப்படி வாய் ஓப்பன் ஆயிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரிலத் அலைய உஜூரு உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தினுடைய நன்மைகள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. எப்போனா ரசூலுல்லா மேராஜுக்கு போனாங்க. மேராஜுடைய இரவில் ரசூலுல்லாவுக்கு உம்மத்தினுடைய நன்மைக்குரிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் அப்படின்னு எடுத்து காட்டப்பட்டுச்சு. என்னுடைய சமுதாயத்தினுடைய நன்மைக்குரிய காரியங்கள் எதுவென்று எடுத்து காட்டப்பட்டது. எந்த அளவுக்குனா அந்த நன்மையான காரியங்களில் எதுவும் கட்டுப்பட்டதென்றால், ஹத்தல் கதாத்து யுஹ்ரிஜுஹா அர்-ரஜுலு மினல் மஸ்ஜித். ஒரு பள்ளிவாசலில் என்ன இருக்குது, ஒரு குப்பை இருக்குது. கதாத்துனா என்னது, அசுத்தம், குப்பை. ஒரு மனுஷர் என்ன செய்கிறாரு, அந்த பள்ளிவாசலை விட்டு அந்த குப்பையை வெளியேற்றுகிறார். இந்த காரியம் கூட எதில் கட்டுப்பட்டது தான், நன்மையில் கட்டுப்பட்டது. இதுவும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டதுன்றாங்க. இப்போ என்னுடைய உம்மத்தில் ஒருத்தன் பள்ளிவாசலில் இருக்கிற குப்பையை அகற்றனா கூட அதுவும் அவனுக்கு நன்மைக்குரிய விஷயம். புரிஞ்சா? அப்போ இதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறாங்க ஷரஹில், அப்போ பள்ளிவாசலிருந்து ஒரு சிறு துரும்பு குப்பையை ஒருத்தன் அகற்றனா கூட அது மிகப்பெரிய நன்மை. ஓகேவா? அப்போ ஒருத்தர் கூட்டுறாரு, இவ்வளோ பெரிய நன்மை, சுத்தமாக. அதனால் நம்ம இன்றைக்கி சொன்னோம், ரசூல்லா காலத்தில் ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்க மஸ்ஜித் நபவியை கூட்டக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பெண்மணி காணோம். ரசூல்லா கேட்குறாங்க, இன்னைக்கு இந்த பெண்மணி வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த பெண்மணி ஒஃபாத் ஆகிட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோன்னு ரசூல்லா கோவப்பட்டதாகவும், அந்த பெண்மணியுடைய கபரை காட்ட சொல்லி ரசூல்லா போய் அந்த பெண்மணிக்கு துவா செஞ்சதாகவும் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் சம்பவம். இப்போ அந்தளவுக்கு பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது, பள்ளிவாசல் விஷயத்தில் என்ன செய்வது, இந்த மாதிரி நடந்து கொள்வது என்பது என்னது, ரொம்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடித்தமானது. நம்ம கேள்விப்பட்டது இல்லையா, தமீமுத்தாரின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க ரசூல்லா காலத்தில். அந்த காலத்தில் என்ன, மஸ்ஜித் நபவி மண்,
இந்த மாதிரி லைட்டோ போக்குவரத்தோ கிடையாது. நைட் ஆனால் இருட்டாயிரும். அப்போ அந்த தமீமுத்தாரின்றவங்க என்ன செஞ்சாங்க, ஷாம் தேசத்துக்கு பயணம், வியாபார பயணம் செஞ்சு போனாங்க. போன இடத்துல பார்த்தா எண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடிய ஒரு விளக்கு பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது. சரி நம்ம பள்ளிவாசலுக்கு வாங்கிட்டு வரலான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அந்த எண்ணெய் ஊற்றி இருக்கக்கூடிய அந்த விளக்கை கொண்டு வந்து பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில் மாட்டி விட்டாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சு, அதை எரிய வைக்கிறாங்க. பார்த்தா பள்ளிவாசலே பிரகாசமாயிருச்சு, ஜொலிக்குது. ரசூல்லா வந்து பார்க்குறாங்க, பயங்கரமாக பள்ளிவாசல் பிரகாசமாயிருச்சு. யார் அப்போ கேட்குறாங்க, இது யார் செஞ்சது? அப்போ தயங்குறாங்க, ரசூல்லா திட்டுவாங்களோ, நம்ம அதிக பிரசங்கித்தனமாக செஞ்சிட்டோமோ அப்படின்ட்டு. இப்போ சொல்கிறாங்க தமீமுத்தாரின்றவங்க தான் செஞ்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மட்டும் இன்னொரு மகள் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த காரியத்தை செய்த இந்த சஹாபிக்கு நான் திருமணம் முடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்க இல்லை யாராவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டப்போ ஒரு சஹாபி, எனக்கு மக இருக்கு, நான் இவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்போ ரசூல்லா அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நவ்வர்த்தல் இஸ்லாம, நீ பள்ளிவாசலை வெளிச்சமாக்கவில்லை, இஸ்லாத்தை நீ வெளிச்சமாக்கி விட்டாய். நவ்வர் அல்லாஹு அலைக்க ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உன்னை வெளிச்சமாக்குவானாகன்னு துவா செஞ்சாங்க. இந்த சஹாபி முதல்ல மஸ்ஜித் நபவியில் விளக்கை தொங்க விட்ட சஹாபி யார் என்றால் அது தமீமுத்தாரி அப்படின்னு வருது. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தராவிக்கு மக்களை ஒரு இமாமின் கீழ் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்த உமர் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவியில் நைட் நேரத்தில் தொழுகிறாங்க. அப்போ வெளிச்சமாக இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு என்ன செய்கிறாங்க, வெளிச்சத்திற்காக ஒரு செட்டிங் ஏற்படுத்துகிறாங்க, ஒரு விளக்கு மாதிரி. அப்போ அலி ரலியல்லாஹு ஒரு நாள் பள்ளிவாசலை கிராஸ் பண்ணுறாங்க ரமதான் மாதத்திலே. பார்த்தால் மக்கள் எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க, பள்ளிவாசல் அப்படி பிரகாசமாக இருக்குது அந்த விளக்கை கொண்டு. அப்போ யார் செஞ்சதுன்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு இந்த ஏற்பாடை செய்தார்கள்னு சொன்னோன்னே அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நவ்வர் அல்லாஹு அலா உமர் ஃபி கப்ரிஹி கமா நவ்வர அலைனா மசாஜிதனா, அல்லாஹு தாலா உமருடைய கபரை வெளிச்சமாக்குவானாக, அவர் நம்முடைய பள்ளிவாசலை வெளிச்சமாக்கியதை போன்றுன்னு அலி ரலியல்லாஹு சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்போ பள்ளிவாசலை பராமரிக்கிற விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய கூலி அதில் இருக்குது. அது சுத்தம் செய்கிறது, அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறது, அந்த பராமரிக்கிறது, லைட்டு ஃபேனு, தொழுகையாளிக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாமே என்னது, ஒரு பெரிய நன்மைக்குரிய விஷயம். இது நம்முடைய தனிப்பட்ட ஆசபாசங்களுக்காக அந்த காரியத்தை நம்ம விடக்கூடாது. சொல்ல புரியுதா? எனக்கு மனசில் விருப்பம் இருந்தால் நான் பள்ளிவாசலில் இது பண்ணுவேன். நம்ம இங்கே பார்க்குறோம், கைஃபியத்தாக இருந்தால் பள்ளிவாசல் பொறுப்பெடுத்து பண்ணுறாங்க. கைஃபியத்து குறைஞ்சிருச்சுன்னா பள்ளிவாசல் பொறுப்பு அம்போன்னு விட்டுறாங்க, குப்பைக்காடாக கிடக்கு. நேற்றுலாம் குப்பைக்காடாக கிடந்துச்சு. என்னடா குப்பைக்காடாக இருக்குன்னு பார்த்தா சம்மந்தப்பட்ட பொறுப்பாளி இப்போ கைவிட்டுட்டார் அவருடைய தனிப்பட்ட ஆசபாசங்களுக்காக. என்ன சொல்கிறீங்க? அடுத்து யாராவது பொறுப்பெடுக்கணும், பள்ளிவாசல் குப்பையாக இருக்குது. இதில் மறுமை எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும் அது யாருக்காகவும் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். நான் இந்த மதரசாவில் இருக்கிறேன்னா ஆலா உஸ்தாதுக்காக இருக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஆலா உஸ்தாதுன்றவங்க இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது உண்மை தானே அது. எனக்கு தீனுடைய ஹிதமத் வேணும், அல்லாஹ்வுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் இருக்கிறது தான் கரெக்டு. அல்லாஹ் ரசூல் எதை காட்டி கொடுத்தாங்களோ அதன்படி நான் அமைச்சிக்கிறது தான் கரெக்டே ஒழிய, எனக்கு இலாஹ் அல்லாஹ் தான், நான் ரசூல்லாவை தான் பின்பற்றணும். நான் ஆலா உஸ்தாதுக்காக கல்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக என் வாழ்க்கையை நான் அமைச்சேன்னா நான் வாழ முடியாது. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோன்னா நம்ம இலாஹியத்து இருக்கணும்னு சொல்ல வர்றேன். அப்படி இருந்தால் தான் அது நிலைக்கும், நம்ம நினச்சி செய்ய முடியும். ஆசிக் மூலம் இருக்கிறாங்க, மெஸ்ஸு டிபார்ட்மெண்ட் இது பண்ணுறாங்க, அதுக்காக மெஹனத் எடுக்கிறாங்க. என்னெல்லாம் பார்க்கவே கூடாது, எனக்காக செய்யவே கூடாது. எனக்கு செஞ்சாலே அது ஆபத்து தான். எனக்காக செஞ்சாங்கன்னா இன்றைக்கி செய்வார், நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வார், கோவம் வந்துச்சுன்னா எனக்கு செய்யாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ்வுக்காக இது நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஹிதுமத்து, இதை கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யணும். ஹிதுமத்தான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தும். சஹாபாக்கள் அப்படித்தானே நெருங்கினாங்க.
அந்த நல்ல நீயத்து இருந்துச்சுன்னா அல்லாஹ் அவருக்கு என்ன அதை கொடுப்பான். சில பேரை நான் பார்த்துருக்கோம், ஓதக்கூடிய காலத்தில் அபுல் ஹசன் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் ஓதுகிற காலத்தில் பிலாலியால். அபுல் ஹசன் எப்படின்னா, நாங்கள் ஒன்று ஓதும்போது அவர் 5, அவர் பொழப்பே ஹிதுமத் தான். மதரசாவில் இருக்கிற அம்முட்டு வேலையும் பார்ப்பார். திடீர்னு பார்த்தா பைப்பு கழட்டி மாட்டிக்கிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா சமையல் கட்டி நிற்பார், திடீர்னு பார்த்தா மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா கிணறுல இறங்கும். இதுதான் 4 நாள். ஆனால் கொஞ்சம் நல்லா பயான் பண்ணுவார். அதே மாதிரி கட்டட வேலைன்னா அவர் தான் நிற்பார். 4 நாள் உஸ்தாத் என்ன சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு, அடுத்த மறு வச்சே கிடையாது, அது செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவார். அந்த மாதிரி. ஆனால் சும்மா பயான் பண்ணுவார். ஒரு பயான் ஆற்றல் உண்டு. பெருசாக இல்முன்னு சொல்ல முடியாது, நார்மலான இல்மு, திறமை இல்மு இருக்கும். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த செவிவெளி செய்தியை வச்சே நல்லா பயான் பண்ணி அப்படி இது பண்ணுவாங்க, பயான்லாம் பண்ணுவார். அதில் ஆனால் ஓதி முடித்த பிறகு அவங்க செட்டில் நல்லா படித்தவங்கலாம் ஒரு சைஸாக போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஆனால் இவர் ஓதி முடித்ததுலேருந்து ஒரே இடத்துல இருக்கார். ரெடில்ஸில் அந்த ஆயிஷா பள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கேயும் அந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது, ரெடில் ஸ்கூலு, நம்ம காஜாசத்துன்றவங்க நடத்துகிறாங்க. அந்த பள்ளியிலையும் இருக்கிறாரு, அந்த ஸ்கூல்லையும் ஓதி முடிச்சுருந்து ஒரே இடத்துல இருக்கார். பள்ளியாசல் இமாமத்து பண்ணுறாரு, ஸ்கூலில் நிர்வாகமும் பண்ணுறாரு. இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் ஆலிமா கட்டினார். அங்கே ஒரு நிஸ்வான்னு நடத்துகிறார். ஒரே இடத்துல ஸ்டெடியாக அப்படியே உட்காந்துருக்கார். தீனுடைய நல்லா இருக்கார். இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஹிதுமத்துடைய பரக்கத்தில் அல்லாஹ் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்ற. நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களாம் ஐடி கம்பெனிலையும் தொப்பி இல்லாமையும் ஒரு சைஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் நினச்சி பார்ப்போம், இப்படி அபுல் ஹசன் மௌலா ஹிதுமத் செஞ்சாங்க, அது வீண் போகலை அப்படின்னு நினச்சி பார்ப்போம். அல்லாஹ் அவரை இந்த மாதிரி ஒரு துறையிலே வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு. இதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ்வுக்காக செய்யணும்னு சொல்ல வர்றேன். சரி வாங்க. வஉரிலத் அலைய துனூபு உம்மதி, என்னுடைய சமுதாய, அது பாருங்கள், உங்கள் எத்தனை ஹாஃபில் இருக்கீங்க? 2 ஹாஃபில் அவங்களுக்கு. வஉரிலத் அலைய துனூபு உம்மதி, என்னுடைய சமுதாயத்தினுடைய பாவங்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஓகேம்மா. ஃபலம் அரா தம்பன் ஆலமு மின் சூரத்தின் மினல் குர்ஆனி அவ் ஆயத்தின் ஊத்திஹா ரஜுலுன் சும்ம நசியஹா, இந்த ஒரு பாவத்தை விட மிகவும் பயங்கரமான பெரும்பாவத்தை நான் பார்க்கவில்லை. என்ன பாவம்? ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலிருந்து ஒரு சூறாவையோ அல்லது குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தையோ மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். மனனம் செய்த பிறகு அந்த சூறாவையோ அந்த ஆயத்தையோ அவர் மறந்து விடுகிறார். அதுதான் என்னுடைய உம்மத்துடைய பாவங்களிலேயே ஆலமு தம்பாக நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ஹாஃபிலாக, இது ஹாஃபில் குர்ஆனுக்கு மட்டும் வராது, அதாங்க மேட்ரு. இப்போ அரிஷது ஒரு ஜுஸு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, அதை மறக்காமல் பாதுகாத்துறணும். ஒரு 10-12 ஜூஸு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் பொருந்தும் தானே, சூறாவும் ஆயத்தும் தானே சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம் இதை வச்சு? இவங்களுக்கு ஒரு சூறா ஒரு ஆயத்து பண்ணவங்க மறந்தாலே பெரும்பாவண்டா, முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி மறந்தா அது எவ்வளோ ஆழமும் தம்பா இருக்குன்னு நினச்சிக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரவாஹு திர்மிதி வ அபு தாவூத். அன் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷ்ஷிரில் மஷாஈன ஃபில் உலமி இலல் மசாஜித் பின் நூரி தாமி யௌமல் கியாமா. பஷ்ஷிர், சுப செய்தி சொல்லுங்கள். அல் மஷாஈன ஃபில் உலமி, இருட்டிலே நடந்து செல்பவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். எங்கே? முஸ்தாக் மௌலா எங்கே? இலல் மசாஜித், மூணாரில் இருட்டாக இருக்குது, காலையில் சுபுகில் அப்படி பயங்கர பனியாக இருக்குது. அந்த இருட்டில் பனியில் நாய் தொல்லைகள்லாம் கூட இருக்குது. அந்த நேரத்தில் முஸ்தாக் மௌலா என்ன செய்கிறாரு? பள்ளியாசலில் போய் தான் நம்ம சுபுகு தொழுகணும்னு நடந்தே போகிறார். அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கள்.
எதை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள்? பின் நூரி தாமி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவருக்கு என்ன கிடைக்கும்? பரிபூர்ணமான பிரகாசத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். இப்படி நீங்கள் மூணாரில் 2 வக்து, இருட்டுடைய வக்து இஷா ஃபஜ்ர், இந்த 2 வக்துலையும் பள்ளிவாசலில் தான் தொழுகணும்னு அந்த இருட்டில் நடந்து போய் மூணாறு அந்த அப்படி திரும்ப இடத்துல வந்து பள்ளிவாசல் இருக்கு, இப்படி போகுது, நான் கூட்டு போனீங்களே அந்த பள்ளிவாசலுக்கு போய் நீங்கள் தொழுதீங்கன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உங்களுக்கு பரிபூர்ணமான பிரகாசத்தை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சுப செய்தி சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னங்களா நீங்கள் வீட்டில் டபக்கு நாங்கள் பக்கத்தில் தொழுதுட்டு டபக்குன்னு படுத்துட்டா ரவாஹோ திருமிதி அபுதாவுத் ரவாஹ் இப்னு மாஜா அன் சஹல் இப்னு சஅத் வ அனஸின் அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்குரிய டாபிக்கோட பாயிண்ட்ஸ் தான் வருது, இதெல்லாம் சேர்த்துக்கோ. இதா ரஅய்துமுர் ரஜுல, ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால், எப்படிப்பட்ட மனிதர்? யதஆஹதுல் மஸ்ஜித, பள்ளிவாசலை பராமரிக்கிற ஒரு மனிதரை நீ பார்த்தால். எதை பார்த்தால்? யதஆஹதுனா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலை பராமரிக்கின்ற ஒரு மனிதரை நீ பார்த்தால், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், ஃபஷ்ஹது நீ சாட்சி சொல்லு, லஹு அவருக்கு, பில் ஈமான் அவருக்கு ஈமானை கொண்டு சாட்சி சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு முஃமின்னு நீ சாட்சி சொல்லு. ஏன்னா முஃமினா இருக்கிறவர் தான் பள்ளிவாசலை பராமரிக்க முடியும். சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளிவாசலை பராமரிப்பவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான். அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றான். எப்படி? இன்னமா யமுரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கின்றவர்கள் இருப்பதெல்லாம் மன் ஆமன பில்லாஹி, பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் ஷர்த்தே அவர் யாரா இருக்கணும்? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவராக, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவராக. மூன்றாவது அகாமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறாங்களா? தொழுகாதவன் தான் பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த 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 வழிகாட்டுதலுக்கு மாற்றமாகத்தான் நிர்வாகிகள் எதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க? யார் அந்த இடத்துல நல்ல பெரிய காசு பார்ட்டியோ அல்லது யார் மக்களை ஒன்றும் செய்ய முடியாது, இவரை பகைச்சிக்க முடியாது, அந்த மாதிரி தானே செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன வரையறை சொல்கிறான்? அவர் அல்லாஹ் மறுமைக்காலை கொண்டு ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஆத்த ஜகாத், ஜகாத்தை கொடுப்பவராக இருக்க வேண்டும். புரிஞ்சா? இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா வ தாரமி. அடுத்து வருதா? என்னது அடுத்த ஆயத்தன வருது தொடர்ச்சியா? வலம் யக்ஷ இல்லல்லான்னு வருதான். அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு மற்ற யாருக்கும் பயப்படாதவர் தான் வரணுமா பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவர். அப்படியா வர்றாங்க? அன் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு கால, உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, யஅதல் லனா ஃபில் இக்திஸா, விதையடித்து ஆண்மை நீக்கம் செய்ய எங்களுக்கு அனுமதி தாருங்கள். என்ன செய்யுங்க? சிங்கமுறை விதையடித்து ஆண்மை நீக்கம் செய்ய எங்களுக்கு இசைவு தாருங்கள், அனுமதி தாருங்கள். இப்போ குழந்தை அந்த இதுக்காக அப்படித்தானே? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் ஹஸா வலா இஹ்தஸா, மற்றவர்களுக்கு ஆண்மை நீக்கத்தை செய்தவரும் சுயமாகவே ஆண்மை நீக்கம் செய்து கொண்டவரும், இஹ்தஸானா சுயமாக ஆண்மை நீக்கம் செய்து கொண்டவரும் என்னை சார்ந்தவர் இல்லை. அவர் என்ன செய்வத அப்படி செய்யக்கூடாது, என்னை சார்ந்தவர் இல்லை. இன்ன ஹிசா உம்மத்தி அஸ்ஸியாம், என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆண்மையை நீக்கிக் கொள்வது என்பதே நோன்பு வைத்து கொள்வது. நீ நோன்பு வச்சா ஷஹவத் என்ன செய்யும்? அடங்கும்.
அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்கும் பில் பாஅத் ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். என்ன சாதிதே, ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ், அது உன் பார்வையை தாழ்த்தும், உன் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். யாருக்கு திருமணம் முடிக்க சக்தி இல்லையோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், நோன்பு வைத்து கொள்ளட்டும். இந்த நோன்பு என்பது அவருக்கு கேடயமாக பாதுகாப்பாக இருக்கும். புரிஞ்சா? இப்போ நோன்பு வைக்கும் போது என்ன செய்யும், நம்முடைய ஷஹவத்து கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் வாரத்துக்கு ஒரு தடவை நோன்பு வைக்கிறத என்ன செய்கிறாங்க, சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. மாதத்துக்கு 3 நாள் நோன்பு வைக்க சொல்லி, ஐயாமுல் பீலுடைய நோன்பு 15, 16, 17 ஐயாமுல் பீல்னு சொல்லுவாங்களே, மாதத்துக்கு 3 நாள். அதுக்கு பிறகு வாரத்துக்கு என்னது, திங்கள் அல்லது வியாழன் நோன்பு வைக்க சொல்கிறதுக்கு என்ன, நோன்பு என்ன செய்ய, என்ன கண்ட்ரோல் பண்ணோம், மனிதனுடைய இச்சையை கட்டுப்படுத்தும். ஃபகால யஅதன் லனா ஃபி சியாஹதி, எங்களுக்கு அனுமதி தாருங்கள். எதுக்கு? சியாஹத் என்றால் நாடு நாடா சுற்றி திரிவதற்கு. என்ன செய்வதற்கு? நாடு நாடா சுற்றி திரிவதற்கு, நாடோடி மாதிரி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன சியாஹத்த உம்மத்தி அல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, என்னுடைய சமுதாயத்தினுடைய சியாஹத் என்பது, சியாஹத் என்றால் நாடு சுற்றுவது என்பது, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது. என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது தான் என்னுடைய சமுதாயத்தினுடைய நாடு சுற்றுவதுன்ட்டாங்க. அடுத்து கேட்குறாங்க, யஅதன் லனா ஃபி தரஹும், துறவரத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். துறவியாக போகிறதுக்கு, கல்யாணம் முடிக்காமல் சாமியார் மாதிரி துறவியாக போகிறதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் என்ன கிடையாது, துறவரம் கிடையாது. பாதிரியார்கள்லாம் போகிறாங்கல்ல, கல்யாணம் முடிக்காமல் நான் வந்து கன்னியாஸ்திரியாக போகிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சாமியாராக போகிறேன், திருமணமே முடிக்க மாட்டேன். ஹக்கதா யக்கூலுன வலாக்கின் யஃபாலூன ஜினா ஹவுலாயி மினல் யஹூதி ஒன் நசாரா ஒ மினல் காஃபிரீன் வஹும் யக்கூலுன லா நஹ்னு நதரஹபு லா நதஸவ்வஜு வலாக்கின் வஹும் யஸ்னூன கஸீரன் மினன் நிசாயி. அந்நிசா வஹும் தலுன்னுன இதா ஜாமஅனா மஅ ஹாதல் துறவி மஅ ஹாதல் சாமி நஹ்னு நசீரு பார்வதி. பரக்கத்து இதா ஜாமஅ பிலா நிகாஹின் மஅ ரஜுலின் யுகால் லஹு ஜினா வலாக்கின் இதா ஜாமஅத் மஅ ராஹிப் ஃபில் யஹூது வன் நசாரா ஃபில் குஃபார் அந்நிசாவு தலுன்னூன ஹாதா பரக்கத்துன் அல் ஜிமாவு மாஹு பரக்கத்துன் பி ஜிமாய் இஹா மாஹு ஹிய தசீரு ஹுவ சிவன் ஹுவ பார்வதி. நாம் வலிதா நித்யானந்தா வஹுவ ஜானின் கபீர் வலாக்கின் லஹு ஜமாத்துன் கபீர். கைஃப இந்தஹு கசீரம் மினன் நிசா மினல் ஹிந்து மின் பிரிட்டிஷ். கைஃப வஹு யத்தகல்லமு ذهنهم مملوء بالسحر ثم هو كل يوم
யஸ்னி மா இம்ராத்தின் வஹாகதா அர்ராஹிபு ஃபின் நசாரா வஹும் ஐலன் ஹாகதா ஃபின் நசாரா இதா தனப ரஜுலுன் தம்பன் ஹுவ யஜியு இல சௌமியாத்தி சர்ச் ஃபீஹி மக்கானுன் ஹாவுனா அர் ராஹிப் பாதிரியார் ஹினா அர் ரஜுலுல்லதி தனப தம்பன் வஹுவ யகூலு ஃபி ஹாதல் பாக்ஸ் ஹாகதா அன ஜனப்து ஹாகதா ஜனைத்து ஹாகதா சரிக்து ஃபஅன்த ஜிது மின் ஏசு அல் மஹ்ஃபிரத் ஹீனமா இதா ஜாஅத்தின் அல் மர்அத்து ஹாவுனா பாதிரி ஹிய துபையினோ ஹாகதா வகாத்து ஃபி ஸினா ஹாகதா ஃபுல்லா துலுஹிரு அஸ்ஸராயிர ஹுவ ரஜுலுன் யஃப்சுது ذهنஹு ஹுவ யஸ்தஅமிலுஹா ஃபி ஸினா ஹாகதா யகவு. புரியுதா உங்களுக்கு? வலிதா நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தரஹுப் லா ருஹ்பானியத் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது. துறவரம் என்பது நீ திருமணம் முடித்து வாழ்வது தான் துறவரம். என்னது துறவரனால என்னதான்? திருமணம் முடித்து வாழ்கிறது தான். என்ன விஷயது? டக்குன்னு நீ வந்து துறவியாக போகிறேன், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், நான் வந்து அவுளியாக போகிறேன், மலையில் போய் அப்படிலாம் கிடையாது. அப்படி யாராவது திருமணம் முடிக்காமல் ஒரு வழி இருந்தாங்கன்னா திருமணம் அவங்க வந்து அந்தஸ்தில் கீழே தான் இருப்பாங்க. இல்லற வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ரசூலுல்லாஹ் இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். சரி வாங்க, ஏதன் லனா ஃபித் தரஹுபி என்ன சொன்னாங்க? என்ன குதூகலம் ஆகிட்ட மாதிரி தெரியுது இந்த கதையெல்லாம் சொன்ன பிறகு. என்ன ஆசிகுமார் வேற ஏதோ சிந்தனைக்கு போன மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு சாமியாரா, அப்படிதான் பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை. ஏதன் லனா ஃபித் தரஹுப் என்ன செய்யுங்க, எங்களுக்கு துறவரத்திற்கு அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா இன்ன தரஹுப உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்துடைய துறவரம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அல் ஜுலூசு ஃபில் மசாஜித் இன்திலாரன் லி சலாத். ஒரு தொழுகையை முடிச்சுட்டு அடுத்த தொழுகைக்கு எதிர்பார்த்து உட்கார்ற தெரியுமா, இதான்ப்பா துறவரம். போயிட்டு வந்துட்டாங்க. புரிஞ்சா? என்னுடைய சமுதாயத்துடைய துறவரம் அப்படின்றது என்னது? வழிபாடு என்பது ஒரு தொழுகை அடுத்த தொழுகைக்கு எதிர்பார்த்து எங்கே உட்கார்றது? லோஹர் முடிஞ்சிருச்சா அசர் வரைக்கும் பள்ளியாசிலே எதிர்பார்த்து உட்காந்து ஓதிக்கிட்டே உட்காந்துரு. இதுதான் நீ கொள்ள வேண்டிய துறவரம். உனக்கு துறவரம்னு ஆசைப்பட்டா இதை செய்யின்ட்டாங்க. ரவாஹு ஃபி ஷரஹி சுன்னா. அந்த ஊராக திரியறதுக்கு அனுமதி கேட்டாங்களே, அது என்ன தெரியுதுன்னா கல்வி கற்றுக்கொள்வதற்காக பிரச்சனை இல்லை. அங்கே கேட்டது என்னன்னா துறவரம் பூண்டு ஊராக போகிறது. துறவிகள் அப்படித்தானே போவாங்க, அப்படி போய்கிட்டே இருப்பாங்க ஊரா. அந்த மாதிரி சுற்றி செய்யறதுக்கு தான் என்னது தடை. அந்த சியாகத்து நாடு நாடாக சுற்றுறதுன்னா கல்விக்காக என்ன செய்யலாம்? கல்விக்காக உலகம் முழுக்க சுற்றலாம். புரிஞ்சா? மக்கா, மதீனா, எகிப்து, என்ன நாடுகள்லாம் கல்வி இருக்குதோ, கல்வியாளர் இருக்கா, அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக என்ன செய்யலாம்? நம்ம சுற்றி திரியலாம். அதில் தவறு இல்லை. அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு ஆயிஷ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ரஅய்து ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல ஃபீ அஹ்ஸனி சூரத்தின், என்னுடைய இறைவனை அழகிய தோற்றத்திலே நான் பார்த்தேன். கனவுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கனவுல சொல்றாங்க, என்னுடைய இறைவனை அழகிய தோற்றத்திலே பார்த்தேன். கால அப்போது கேட்டான் அல்லாஹ், ஃபபிம யக்தசிமுல் மலஉல் அஅலா. மலஉல் அஅலா என்றால் உயர்ந்த தகுதியுடைய மலக்குமார்கள்.
இந்த உயர் தகுதியுடைய மலக்குமார்கள் ஏன் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொள்கிறார்கள்? அல்லாஹ் யார்கிட்ட கேட்குறானா? கனவுல ரசூலுல்லாஹ்ட்ட. இந்த மலக்குமார்கள், உயர்ந்த மலக்குமார்கள் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, எந்த விஷயத்தில் விவாதம் செஞ்சுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. குல்து, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கனவுலையே நான் சொன்னேன், அந்த ஆடமும் எல்லாம் நீ தான் மிக அறிஞ்சவன். இவங்க ஏன் இந்த மலக்குமார்கள் விவாதம் செஞ்சுக்கிறாங்கன்றது நீ மிகவும் அறிந்தவன். அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபவலா கஃபஹு பைன கதஃபைய கதிஃபைய கதிஃபிய பைன கதிஃபிய. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய இறைவன் என்னுடைய 2 தோள்களுக்கு மத்தியிலே தனது கையை வைத்தான். தனது கையை என்னுடைய 2 தோள்களுக்கிடையே வைத்தான். ஃபவஜத்து பர்தஹா, அதனுடைய குளிர்த்த தன்மையை நான் பெற்றுக்கொண்டேன். பைன சதியைய, என்னுடைய மார்புகளுக்கிடையே அதனுடைய இதமான அந்த உணர்வை நான் என்ன செய்தேன்? இது கனவுல நடக்குது. அல்லாஹ்வை அழகிய தோற்றத்தில் பார்த்தேன். அல்லாஹ் இப்படி கேட்டான், ஏன் இந்த உயர்ந்த தகுதியுடைய மலக்குமார்கள் எந்த விஷயத்தில் விவாதம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அல்லாஹ் நீ தான் மிகவும் அறிந்தவன். அப்போது உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? என்னுடைய 2 தோள்களுக்கு இடையிலே தன்னுடைய கையை வைக்கிறான். அதனுடைய குளிர் தன்மையை என்னுடைய எதில் மார்புக்கிடையே நான் உணர்ந்தேன். இப்படி அல்லாஹ் தன்னுடைய கையை வைத்ததுனால ஃபஅலிம்து மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வானத்தில் இருப்பவைகளையும் பூமியில் இருப்ப அனைத்தையும் நான் அறிந்து கொண்டேன். வானத்தில் இருக்கின்ற ஒன்றையும் பூமியில் இருக்கின்ற ஒன்றையும் நான் என்ன செய்து கொண்டேன்? அறிந்து கொண்டேன். ஓ தலா, மேலும் ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஃபஅலிம்து கதாலிக்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சொல்கிறான்ல, வ கதாலிக்க, அவ்வாறே நுரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் காட்டினோம் மலக்கூத்த சமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமியினுடைய அரசாட்சியை காட்டினோம். அவ்வாறே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானம் பூமியினுடைய அரசாட்சியை காட்டினோம். எதற்காக? லியகூன மினல் மூக்கினின், உறுதியான நம்பிக்கையாளர்களிலே நீ ஆக வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வானம் பூமியினுடைய மலக்கூத்தை நாம் காட்டினோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அதை வச்சோன்னே வானத்தில் இருப்பவையும் பூமியில் இருப்பவற்றையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்து கொண்டேன்னு சொல்கிறாங்க? அறிந்து கொண்டேன். ரவாஹு தாரமி முர்சல் உடைய திருமதி நஹு அன்ஹு. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி இன்னொரு ரிவாயத்தில் வருது. அன் இப்னு அப்பாஸ் வ முஆத் இப்னு ஜபல் வ ஸாத ஃபீஹி கால். அல்லாஹ் இப்படி கேட்குறானா, யா முஹம்மதே ஹல் தத்ரி ஃபீம யக்தசிமுல் மலவுல் ஆலா. மலவுல் ஆலானா என்ன? உயர் தகுதியுடைய இந்த மலக்குமார்கள் எந்த விஷயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் செய்து கொள்கிறார்கள் என்று முஹம்மதே நீங்கள் அறிவீர்களா? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, குல்து, நான் சொன்னேன், நாம், ஆமா யா ரசூலுல்லாஹ், ஃபில் கஃபாராத்தி, பரிகாரங்களை பற்றி விவாதம் செய்து கொள்கிறார்கள். இந்த மலக்குமார்கள் எதை பற்றி விவாதம் செஞ்சுக்கிறாங்க? பாவத்துடைய பரிகாரம் இருக்குல்ல, என்னென்ன காரியங்களை செஞ்சா அந்த காரியம் நாம் செய்த பாவத்திற்கு அது என்னவாயிரும்? பரிகாரம் ஆயிருமோ அதை பற்றி தான் இவங்க பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். வல் கஃபாரத்து, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபாரா பரிகாரம் என்னென்ன தெரியுமா? அல் முக்ஸு ஃபில் மசாஜித் பஅத ஸலவாத்தி, தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலிலேயே தங்குவது என்பது அது பாவத்திற்கான பரிகாரம். விளங்குச்சா? நம்ம செய்த பாவத்திற்கான பரிகாரம் ஒன்று. ரெண்டாவது, வல் மஷியு அலல் அக்தாமி இலல் ஜமாஆத்தி, ஜமாத்துடைய தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக பாதத்தின் மீது நடந்து செல்வது, அது பரிகாரம். அடுத்து, வ இப்லாகில் உலூஇ ஃபில் மக்காரி, கடுமையான குளிர், அதாவது மக்காரிகுனா என்னது? மனம் விரும்பப்படாத நேரத்தில், மனசு விருப்பப்படாத கஷ்டமான நேரத்தில் ஒலு செய்கிறது. உதாரணமாக கடுமையான குளிராக இருக்குது, அந்த நேரத்தில் ஒலு செய்கிறது.
இதெல்லாம் என்ன செய்யும்? ஃபமன் ஃபஅல தாலிக, இவை இந்த காரியங்களை யார் செய்கிறாரோ, ஆஷ பி ஹைரின் வ மாத பி ஹைரின். அல்லாஹ் என்னது? நல்லதை கொண்டு மரணிப்பார், நல்லதை கொண்டு வாழ்வார், நல்லதாகவே அவர் என்ன செய்வார்? சிறப்பாக வாழ்ந்து சிறப்பாக மௌத்தாவார். இந்த 3 காரியத்தை செஞ்சா. இந்த 3 காரியத்தை, தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசலிலே தங்குவது, ஜமாத்துடைய தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக தன் பாதத்தை செலுத்தி நடந்து செல்வது, ஒது செய்வது, ரொம்ப மனசு ஏற்றுக்கொள்ளாத கடுமையான குளிர் போன்ற நேரங்களில் இந்த 3 காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவர் சிறப்புடன் வாழ்வார், ஹைரான முறையிலே வாழ்வார், மாத்தபி ஹைரு. அது மட்டும் இல்லை, வக்கான அவர் ஆகிவிடுவார், மின் ஹத்தியத்திஹி அவருடைய பாவத்தை விட்டு ஆகிவிடுவார், கயௌமின் வலதத்துஹு உம்முஹு அவருடைய தாய் அவரை பெற்றெடுக்குகிற போது எப்படி அவர் பாவம் மற்றவராக இருப்பார் அப்படி ஆயிடுவாராம். எப்படி ஆயிடுவார்? அன்று பிறந்த பாலகரை போன்று குற்றமற்றவராக ஆகிவிடுவார். இந்த 3 காரியத்தை செஞ்சா. என்ன முசாக், என்ன காரியம் சொல்லுங்க? இந்த 3 காரியம் சொன்னாங்களே, என்னென்னு சொல்லுங்க? இந்த 3 விஷயம் சொன்னாங்களேங்க, அது என்னன்னு சொல்லுங்க? ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி பாவம். அந்த 3 செயல் எது? எந்த 3 செயலை செஞ்சா இது மாதிரி? அல்லாஹு அக்பர். சரி வாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க? ஒகால அல்லாஹ் இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க ரசூல்லாவுக்கு. யா முஹம்மதே இதா சல்லைத்த, நீ தொழுதால் ஃபக்குல், இந்த துவாவை நீ ஓது. இந்த துவா மனப்பாடம் பண்ணி தெரியும் உங்களுக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபேரல் ஹைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாக்கீன் வ இதா அரத்த பி இபாதிக்க ஃபித்னத்தன் ஃபக்பில்னி இலைக்க கைர மஃப்தூனீன். இந்த துவாவை ரசூல்லாவுக்கு யார் கற்றுக் கொடுக்குறா? கனவுல அல்லாஹ். என்ன துவா? இன்னி அஸ்அலுக்கு, அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கின்றேன். என்னத்தை கேட்குறேன்? ஃபேலல் ஹைராத், ஹைரான செயல்களை கேட்கின்றேன். வ தர்கல் முன்கராத், முன்கராத் என்றால் என்ன? வெறுக்கப்பட்ட தீமையான காரியங்களை விட்டு விடுவதை நான் கேட்கிறேன். வ ஹுப்பல் மசாக்கீன், ஏழைகளை பிரியப்படுவதை கேட்கிறேன். வ இதா அரத்த பி இபாதிக்க ஃபித்னத்தன், உன்னுடைய அடியாறுகளுடைய விஷயத்திலே நீ சோதித்து பார்க்க நீ விரும்பினால், உன்னுடைய அடியாறுகளை எதற்கு அடினா? சோதித்து பார்க்க. சோதித்து பார்ப்பது 2 விஷயம், வழிகேடு அல்லது ஏதேனும் ஒரு தண்டனை இறங்கி விடுவது. ஏதோ ஒரு ஃபித்னாவை கொண்டு உன்னுடைய அடியாறுகளை நீ சோதித்து பார்க்க விரும்பினால், ஃபக்பில் நீ இலைக்க, யா அல்லாஹ் உன்னின் பக்கம் என்னை கைப்பற்றி கொள். கைர மஃப்தூனின், சோதனைக்கு ஆக்கப்படாத நிலையிலேயே என்ன செஞ்சிரு நீ? என்ன? கைப்பற்றி கொள். அல்லாஹ் ஒரு ஃபித்னாவை சமூகத்தில் ஏற்படுத்துகிறான். அந்த ஃபித்னாவில் நம்மளும் சிக்குவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு? அந்த ஃபித்னாவுக்கு ஆளாகாமலே என்னை என்ன செய்து கொள், நீ கைப்பற்றி கொள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ தரஜாத், அந்தஸ்து. என்னென்ன காரியத்தை செஞ்சா அந்தஸ்துன்ற விஷயத்துல என்ன செய்யறாங்க? அந்த மலக்குமார்கள் ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொள்கிறார்கள். தரஜாத்தை உண்டாக்கக்கூடிய செயல்கள் என்னது? இஃப்ஷாவு சலாம், சலாமை பரப்புவது. வ இத்ஆமு தஆம், உணவை அளிப்பது. வ ஸலாத்து பில்லைலி வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்குகிற போது இரவிலே தொழுகுவது. அது தஹஜ்ஜத். இந்த 3 காரியம் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய தரஜாவை உயர்த்தும். ஓகேவா? அடுத்து லஃபுல் ஹாதல் ஹதீஸ் கமாஃபில் மசாபிஹ் லம் அஜிதுஹு அன் அப்துர்ரஹ்மான் இல்லா ஃபி ஷரஹ் சுன்னா அன் அபி உமாமத்தல் பாஹிலி அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் ஸலவாத்து கூட கம்மியாயிட்டு போல இருக்கு. அப்போ அன் அபி உமாமத்தல் பாஹிலி அன் ரசூலுல்லாஹி, ஸலவாத் ஓதனாதான் தூக்கம் வராது. முஃபீஸு ஸலவாத் ஓதனாதான் தூக்கம் வராது. அதுக்கு தான் ஸலவாத் ஓத சொல்கிறது, பஹீல் ஆகிறதுக்கு இல்லை.
பகீல் ஆகாமல் இருக்கிறது ரெண்டாவது. செலவாத்து வந்தோன்னா கொஞ்சம் தூங்காமல் இருப்பிய. எதா ஆசிக்குமரே வாயை திறந்து சத்தமாக செலவாத்து சொல்லணும். அன் அபி உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி வரலையே பேசிட்டு வரலையே. அன் ரசூலுல்லாஹி சலாசத்துன் குல்லுஹும் லாமினுன் அலல்லா. 3 வகையான மனிதர்கள் அல்லாவின் மீது அவர்களுடைய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் தான் அவங்களுக்கு பொறுப்பாளி. 3 பேர் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யாரு? ரஜுலுன் ஒரு மனிதர், ஹரஜ காசியன் ஃபி சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவராக வெளியேறுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவராக வெளியேறுகிறார். ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹி அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். ஹத்தா யதவஃபாஹு அவர் வஃபாத் ஆகிற வரை. அப்படி அவர் வஃபாத் ஆயிட்டாரு, போருக்கு போய் என்ன செஞ்சிட்டாரு, வஃபாத் ஆயிட்டார்னா அல்லாஹ் என்ன செய்யணும்னா அல்லாஹ் என்ன செய்வா, ஃபயுதுகிலஹு அல் ஜன்னத அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைய செய்வான். அவு அல்லது எருத்துஹு அல்லது அவர் மௌத்தாகலை, எருத்தஹு என்ன செஞ்சிட்டார், போருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டார்னா அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் என்னண்டா பிமா நால மின் அஜ்ரின் அவு கனிமத்தின் அல்லாஹ் எப்படி வீடு திரும்ப செய்வான், அவரை கூலிகளை கொடுத்து கனிமத்துடைய செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் பத்திரமாக அவரை வீடு திரும்ப செய்வான். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போயிட்டார் அப்படின்னா, ஒன்று அவர் மௌத்தாயிட்டார்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவர் விஷயத்தில். அல்லது அவர் வீடு திரும்ப செய்தால் அவருக்கு நிறைய கூலிகளையும் அதே போன்று கனிமத்தை கொண்டு அல்லாஹ் வீடு திரும்ப செய்வான். ரெண்டாவது ரஜுலுன் ஒரு மனிதர், ராஹ இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலின் பக்கம் சென்றார். அதாவது அல்லாஹ்வுடைய அந்த ரிலல்லாவை எதிர்பார்த்து எங்கே போகிறாரு, பள்ளிவாசல் பக்கம் போகிறாரு. ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹி அவர் அல்லாஹ்வின் மீது அவர் அல்லாஹ்வுடைய விஷயம் அல்லாஹ் வந்து பொறுப்பாளியாக இருக்கிறார். ஹத்தா யதவஃபாஹு அவர் மௌத்தாகிற வரை. அவன் மௌத்தாயிட்டா ஃபயுதுகிலுஹுல் ஜன்னத்தை அல்லாஹ் அவரை என்ன செஞ்சிருவான், பள்ளிவாசலுக்கு போகிறவர் அப்படி மௌத்தாயிட்டாருன்னா அவரை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செஞ்சிருவான் பள்ளிவாசலில் இருந்து மௌத்தாயிட்டாருன்னா. அல்லது அவர் திரும்பிட்டார்னா பிமானாலமின் அஜ்ரின் ஒ கனிமத்தின் அவருக்கு நற்கூலிகளையும் பெரும் பலன்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்து வீடு திருப்புவான். மூணாவது ஒரு ரஜுலுன் ஒரு மனிதர், தகல பைத்தஹு பி சலாமின் தன் வீட்டிலே நுழைகிறார். எதை கொண்டு நுழைகிறார், சலாமை கொண்டு நுழைகிறார் என்றால் ஃபஹுவ லாமினுன் அலல்லா அவரும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன கிடைக்குன்னா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லிட்டு போனால் அவரும் யாருடைய பொறுப்பில் உள்ளவராயிட்டார், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளவராயிட்டார். அவருக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்றது தான் அதனுடைய கருத்து. ஓகேவா? ரசூலுல்லாஹி மன் ஹரஜ மின் பைத்திஹி யார் வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ, எப்படி வெளியேறாரு, முத்தஹீரன் சுத்தமானவராக, இலா சலாத்தின் மக்தூபத்தின் அதாவது உது செய்து சுத்தமான நிலையில் ஃபர்லான தொழுகையின் பக்கம் யார் வீட்டிலிருந்து வெளியேறுகிறாரோ, ஃப அஜ்ருஹு அவருடைய கூலி க அஜ்ரில் ஹாஜில் முஹரிமி எஹராம் கட்டி ஹஜ்ஜு செய்த ஹஜ்ஜு சென்றவருடைய கூலியை போன்று. வமன் ஹரஜ இலா தஸ்பீஹில் லொஹா யார் லொஹாவுடைய தொழுகைக்கு செல்கிறார்,
லா யுன்சிபுஹு இல்லா ஈயாஹு. அந்த அதாவது அவரை வந்து அதை செல்ல செஞ்சது வந்து அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. துஹாவுக்காக மட்டுமே அவர் என்ன செய்கிறாரு, வீட்டை விட்டு வெளியே பள்ளிவாசலுக்கு வர்றாரு அப்படின்டா அவருக்கு அஜ்ருஹு க அஜ்ரில் மோத்தமிரி, உம்ரா செய்தவருடைய கூலியை போன்ற கூலி கிடைக்கும். வ சலாத்துன் அலா இஸ்ரி சலாத்தின், ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை, அதனுடைய அடிச்சோட்டிலேயே அடுத்த தொழுகை, லா லகுவ பைனகுமா, அந்த ரெண்டு தொழுகைக்கு மத்தியில் அவர் எந்த வீண் செயலிலேயும் செய்யவில்லை, ஈடுபடவில்லை. லொஹர் தொழுகிறாரு, அதுக்கடுத்து அசர், இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர் எந்த வீணான செயலையும் ஈடுபடாமல் இருந்தார் அப்படின்னா அவருடைய நன்மை என்பது கிதாபுன் ஃபி இல்லியீன், இல்லியீன் என்னும் உயர்தரமான ஒரு பதிவேட்டிலே அது எழுதப்படும். இல்லின்றது ஒரு மனிதனுடைய நன்மையை எழுதக்கூடிய பட்டோலைகளில் ரொம்ப உயர்ந்தது. அந்த பட்டோலையில் இவருடைய நன்மை எழுதப்படும். ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எந்த வீணான விஷயங்கள் லகுவில் ஈடுபடாதவர். ரவாஹ் அஹ்மத் அபு தாவூத். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரர்தும் பிரியானில் ஜன்னத்தி ஃபர்தஉ, சொர்க்கத்தின் தோட்டங்களை நீங்கள் கடந்து சென்றால் ஃபர்தஉ, அதை மேய்ந்து கொள்ளுங்கள். கீழே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஒமா ரியாலுல் ஜன்னா, சுவனத்தின் தோட்டம் என்றால் எது என்று கேட்கப்பட்டது. கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மசாஜித், பள்ளிவாசல். இப்போ உடனே கேட்டாங்க, ஒமர் ரத்தோ யா ரசூலல்லாஹ், என்ன மேய்கிறது, அந்த பள்ளிவாசலில் என்ன செய்கிறது, அந்த மேய்தல் என்பதனுடைய கருத்து என்ன, என்னத்தை அங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால், சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அதுதான் பள்ளிவாசலில் நாம் புசிக்க வேண்டியது, மேய வேண்டியது. ரவாஹு திர்மிதி. ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அத்தல் மஸ்ஜித லிஷையின் ஃபஹுவ ஹல்லுஹு, யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், லிஷையின் ஒரு நோக்கத்திற்காக வருகிறார் என்றால் ஃபஹுவ ஹல்லுஹு, அதற்குரிய பலனை அவர் அடைவார். பள்ளிவாசலில் எந்த நோக்கத்துக்காக அவர் வர்றாரோ அந்த நோக்கத்தை அவர் என்ன செய்வார், அடைவார். கற்றுக்கொள்ளணும், இபாதத் செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்ம அடையணும், இந்த நோக்கத்துக்காக அவர் வரும்போது அந்த நோக்கத்தை அவர் என்ன செஞ்சிருவார், அடைஞ்சிருவார். இதுவே என்ன செய்கிறது, அங்கே வந்தால் பசங்களாம் அங்கே ஆட்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பேசலாம், கடலை போடலாம், என்ன செய்யலாம், இந்த மாதிரி அல்லது வேறு ஏதாவது உலக பயன்கள் கிடைக்குன்ற நோக்கத்தில் வந்தால் அதுதான் ஒரு கிடைக்கும், வறுமை இது கிடைக்காது. ரவாஹு அபு தாவூத். போதும், பாருங்கள் உங்கள் இதை பாருங்கள்.